Hi, good morning. I'm Vedant Krishnan. So, நீங்க ஜாதகம், கைரேகை, லக்னம் இவைகள்லாம் இல்லாம எப்பவாவது ஜாதகம் பார்த்துருக்கீங்களா? அது ஈவன் பாசிபிளா? எனக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்பட்டது. அத பத்தி நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ண போறேன். In 2017, I went for a travel. So it was ஒரு ஆன்மீக சுற்றுலா அப்படின்ட்டு தான் சொல்லுவேன் நானு. அந்த பர்ட்டிகுலர் ட்ரிப்ல வந்து நான் நிறைய க்ஷேத்திரங்கள கவர் பண்ணேன். ஸோ ஒரு பர்ட்டிகுலர் ஈவினிங் நான் ஸ்ரீரங்கம் போயிட்டு, அங்க பெருமாள சேவிச்சுட்டு, அதற்கு அடுத்த நாள் வந்து என்னோட சிஸ்டர் கால் பண்ணி சொன்னா. ஸ்ரீரங்கம் பக்கத்துல திருப்பட்டூர்ன்னு ஒரு ஊர் இருக்கு. அது சமயபுரம் பக்கத்துல இருக்கு. அங்க போய் சுவாமி தரிசனம் பண்ணு அப்டின்ட்டு சொன்னா. சரி அப்டின்ட்டு மறுநாளைக்கு காத்தால வந்து ஐ டுக் அ கேப். அங்கேருந்து நான் வந்து திருப்பட்டூருக்கு போனேன். அங்க போயிட்டு சுவாமி தரிசனம்லாம் முடிஞ்சது. சுவாமி தரிசனம் முடிஞ்ச உடனே சுவாமி தரிசனம் முடிஞ்ச உடனே சுவாமி தரிசி சுவாமி தரிசனம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கார் பார்க்கிங் வந்தேன். அப்போ ஒரு சன்னியாசிய பார்த்தேன். அவரு வந்து ரொம்ப டிஃபரெண்ட்டா இருந்தார். என்ன கூப்பிட்டார். சரின்ட்டு நான் அவர் பக்கத்துல போனேன். அவர் பக்கத்துல போன உடனே என்ன பார்த்து அழகா ஒரு ஸ்மைல் பண்ணாரு. ஸ்மைல் பண்ணிட்டு என்னோட நெத்தியில வந்து ஒரு வேல் வச்சார். வேல் வச்ச உடனே அவருக்கு எனக்கு என்னடா இது வேல் வைக்கிறாரு அப்படின்ட்டு ஒரு ஃபீலிங் இருந்தது. சரி அப்படின்ட்டு நெத்தியில அந்த வேல் வச்ச உடனே எனக்கு வந்து ஐ டிட்ன்ட் ஃபீல் எனிதிங் ஒரு எக்ஸ்ட்ரார்டினரியா ஒண்ணும் ஃபீல் பண்ணல. ஐ வாஸ் ஃபீலிங் நார்மல். தென் அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே அப்நார்மல் தான். இன் த சென்ஸ் இட்ஸ் பியாண்ட் எனிஒன்ஸ் காம்ப்ரஹென்ஷன். ஸோ என்ன ஆச்சுன்னா, அப்போ என்ன பத்தி அவர் சொல்ல ஆரம்பிச்சார். "நீ சென்னையிலேருந்து இந்த பர்ட்டிகுலர் ட்ரெயின்ல கிளம்பின. கிளம்பி நீ வந்து திருச்செந்தூர் வந்த. திருச்செந்தூர்ல சுவாமி தரிசனம் ஆச்சு. அங்கேருந்து நீ வந்து திருநெல்வேலி ஆ வந்த. திருநெல்வேலியில வந்து நீ காந்திமதி அம்மன், நெல்லையப்பர வந்து தரிசனம் பண்ண. அங்கேருந்து உன்னோட குலதெய்வமான கிருணத்துல ஸ்ரீ வேணுகோபால சுவாமி பெருமாள் கோவிலுக்கு போன. அங்க உனக்கு தரிசனம் ஆச்சு. அங்கேருந்து நீ திருச்சி கிளம்பி வந்த. திருச்சியில வந்து இந்த ரூம் நம்பர்ல தங்கி இந்த ஹோட்டல்ல, இந்த ரூம் நம்பர்ல தங்கி இருக்க. ஆ சோ அங்க ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு நீ வந்து நேத்திக்கு சாயங்காலம் ஆ ஸ்ரீரங்கம் போனேன். ஸ்ரீரங்கத்துல உனக்கு 2 வாட்டி சேவையாச்சு. அங்க தாயார், பெருமாள் எல்லாரையும் சேவிச்சுட்டு, அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் ஹோட்டல் வந்து நீ இதெல்லாம் சாப்பிட்ட. அதுக்கப்புறம் மறுநாளைக்கு காத்தால நீ உன்னோட சிஸ்டர் கால் பண்ணா. கால் பண்ண உடனே நீ முதல்ல இதுக்கு ஆ திருப்பட்டூர் வந்த. இங்க வந்து உனக்கு பெருமாள் தரிசனம் ஆச்சு. இப்போ வந்து நீ என்ன மீட் பண்ற? சோ இதுக்கு அடுத்தது வந்து நீ வைத்தீஸ்வரன் கோவில் போகப் போற. வைத்தீஸ்வரன் கோவில்ல இதுக்கப்புறம் வந்து சமயபுரம் போகப் போற. சமயபுரத்துக்கு அப்புறம் நீ வந்து தரிசனத்துக்கு அப்புறம் அங்கேருந்து ஒரு பஸ் பிடிச்சு அங்கேருந்து நீ வைத்தீஸ்வரன் கோவில் போகப் போற. வைத்தீஸ்வரன் கோவில்ல சென்னை ரீச் ஆகப் போற அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் சொன்னது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. நீ ஆ நான் மயிலாப்பூர்ல வந்து சித்திரகுளம் நார்த் ஸ்ட்ரீட்ல இருக்கேன். எனக்கு பக்கத்துல வந்து தாட்சி அ அ அருணாச்சலம் தெரு இருக்கு. அங்க வந்து ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கு. ஸோ, அ 2000லேருந்து அந்த பிள்ளையார் கோவில வந்து நான் டெய்லி 3 வாட்டி சேவிப்பேன். காத்தால எழுந்த உடனே ஒரு வாட்டி,
அதுக்கப்புறம் குளிச்சு இதானதுக்கப்புறம் ஒரு வாட்டி, அதுக்கப்புறம் நைட் தூங்கறதுக்கு 4 வாட்டி. இன்ஃபாக்ட் சாயங்காலம் ஒரு வாட்டி, நைட் ஒரு வாட்டி 4 வாட்டி நான் வந்து அந்த கோவிலுக்கு போய் சேவிச்சுட்டு இருப்பேன். இந்த ஸ்கெட்யூல் வந்து ரொம்ப ரொம்ப வருஷமா கன்டின்யூ ஆயிட்டே இருந்தது. ஸோ, அந்த கோவிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் அ பண்ணினான். அப்போ வந்து என்கிட்ட வந்து டொனேஷன் கேட்டா. இந்த மாரி ஃப்ளோரிங் போடணும். எனக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒரு ரூ. 15,000 ஹெல்ப் பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்டா. நான் வந்து ஒரு ₹7,000 முதல்ல குடுத்தேன். ஸோ குடுத்துட்டு, ஆ பாக்கி பணம் வந்து நான் குடுக்குறேன் அப்டின்ட்டு சொல்லியிருந்தேன். இவர் வந்து அதையும் மென்ஷன் பண்றாரு. "நீ வந்து ₹7,000 குடுத்துருக்க. இப்ப போன உடனே பாக்கி அவளுக்கு வந்து ₹8,000 குடு. அந்த பணம் இப்ப அவளுக்கு தேவைப்படுது" அப்டின்ட்டு சொன்னார். இது எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம், ஹி ஸ்டார்ட்டட் சேயிங் அபௌட் மை ஃபியூச்சர். ஃபியூச்சர பத்தி நெறைய சொன்னார். அந்த அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு கட்டளையும் இட்டார். "நீ வந்து அது யார்கிட்டயும் ஷேர் பண்ணக்கூடாது" அப்டின்ட்டு சொன்னார். பாக்கி பாஸ்ட்ல நடந்ததெல்லாம் சொல்லலாம். பட் ஃபியூச்சர்ல நடக்கிறது வந்து நடக்கப் போறது வந்து நீ யார்கிட்டயும் ஷேர் பண்ணக்கூடாது. அது அந்தந்த சமயம் வச்சு அத நீ அனுபவிக்கணும் அப்டின்னு சொன்னார். இன்ஃபாக்ட் அவர் வந்து எனக்கு என்னோட டெத் வரைக்கும் என்ன நடக்குமோ எல்லாத்தையுமே பிரெடிக்ட் பண்ணி இருந்தார். ஸோ 2016ல அவர மீட் பண்ணி 2016லேருந்து இப்போ 2026 இன்னைக்கு வந்து 28/6/2026 இந்த 28/6/2026 வரைக்கும் அவர் என்னெல்லாம் சொன்னாரோ, அதெல்லாம் அப்படியே நடந்திருக்கு இதுவரைக்கும். இதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. நீங்க யாராவது இந்த மாதிரி இந்த சன்னியாசிய மீட் பண்ணியிருக்கீங்களா? மீட் பண்ணியிருக்கீங்கன்னா, எனக்கு வந்து உங்களோட நீங்க கமெண்ட்ஸ்ல எனக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் வேற உங்க யாருக்காவது இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கா? நீங்க அத பத்தி எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் திஸ் வீடியோ. இந்த இந்த மாதிரி ஜோசியர் வந்து உலகத்துல வேற யாருமே இருக்க மாட்டார்ன்னு நெனைக்கிறேன். ஜோசியர்ன்னு சொல்லக்கூடாது. அவர் வந்து ஒரு சித்த புருஷர், இல்ல சன்னியாசி, இல்ல ஒரு நம் எல்லாருக்கும் அப்பாற்பட்டவர் தான். அவர வந்து நான் திருப்பட்டூர்ல தரிசனம் பண்ண நேர்ந்தது வந்து ரொம்ப பெரிய விஷயம். Thank you so much.